அல்லது சகோதரன், கணவன், மனைவி அல்லது உறவில்லாத வேறொரு நபரோட அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தருவாங்க இல்லையா, அதுதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஒரு கூட்டு வணிக நபர்களோட பங்குதாரர்களாகவோ அல்லது பொறுப்பு உரிமையாளர்களாகவோ செயல்பட இருக்கக்கூடாது. ஒரு கூட்டு கணக்கு வைப்பவர்கள் உறவுமுறை இருக்க வேண்டும் என்பதும் அவசியம். எத்தனை பேரை வேணாலும் அங்கே ஒரே நபராக கருதி எனவும் தொடங்குறாங்க. இவங்களுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, அவங்களுடைய முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, விண்ணப்ப படிவத்தில் கையொப்பம் பெறுதல், கணக்கு கையாளுவதற்கு பற்றிய தெளிவான செயல்முறை கட்டளைகள், அப்புறம் ஒரு செயல்முறை கட்டளைகளை தெளிவுபடுத்த வேண்டிய செய்திகள் இருக்குது. கையாளும் உரிமை உள்ள வரையறைகள், இதெல்லாம் அதிகபட்ச வசதி, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஒரு கட்டளை திரும்ப பெறுதலுக்கும் ஒரு கூட்டு கணக்குதாரர்கள் ஒரு இறந்து விடுதல் அல்லது அவங்களுடைய பர்சனல் யாராவது ஒருத்தர் இதானாலும் அவங்களுக்காக என்ன முன்னெச்சரிக்கை செய்யலான்றதுக்கும் அது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதாவது கூட்டு வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டு வணிக நிறுவனம் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 4 அவங்களோட பிரிவின் படி கூட்டு வணிகம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்தோ அல்லது எல்லாருக்குமே ஒருவரோ நடத்தும் தொழில் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஒப்பந்தம் கொண்டவராக நிலவும் உறவு என்னும் சொல்கிறாங்க. இதில் லாபம் பெற ஒன்று கூடி தொழில் நடத்தும் நபர்களுக்கிடையே உள்ள உறவு என்றும் இதை கூறப்படுறாங்க. அதோடைய சிறப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கூட்டு சேர்வதன் நோக்கம் லாபத்தை வியாபாரம் நடத்துவதே ஆகும். வேறு காரணங்களை சேரும் கூட்டு சட்டப்படி கூட்டு வணிகமாக இருக்காது. எல்லா கூட்டாளிகளும் வியாபாரத்தின் நிர்வாகத்தில் சம உரிமை உண்டு. ஈக்குவல் ரைட்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மில் ஒருவராகவோ அல்லது வேற்று நபர் ஒருவராகவோ வியாபாரத்தை நடத்தும்படி நியமிக்கலாம். அது லாப நஷ்டங்கள் எல்லா கூட்டாளிகளும் சமமாகவோ அல்லது தமக்குள் உடன்பட்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளதாகவும் இருக்குது. இவங்களுடைய வங்கி முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கை அப்படின்னு செய்கிறாங்க பார்த்தா, கூட்டாண்மை பத்திரத்தை பரிசீலனை செய்தல், அடுத்தது ஃபில்லிங் அப் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தல், எழுத்து மூலமாக கட்டளை அல்லது உத்தரவு, கூட்டு வணிக நிறுவனங்களுக்கு தரும் கடன் அல்லது அதிக பற்று, கூட்டாளிகள் ஒருவர் நொடித்து விடுதல், கூட்டாளிகளில் ஒருவர் இறந்து போதல், இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், கூட்டு பங்கு கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டு பங்கு கம்பெனி சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபராக இருக்குது. கூட்டு பங்கு ஒரு சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் உரிமை படைத்ததாக ஆகலாம். இவங்க செயற்கை நபர், அதனால் வேற்று மனிதன் மூலமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் கூட்டு பங்கு கம்பெனியாக உள்ள பெரிய நிறுவனங்கள் ஒரு கூட்டு பங்கு கம்பெனியாகவே இருக்குது. அவங்க பேரில் வங்கி கணக்கு தொடங்கவும் கடன் வாங்கவும் உரிமை உண்டு. கூட்டுப்பங்கு கம்பெனி இந்திய கம்பெனி சட்டம் விதிகளை உட்பட்டதாகவும் இருக்குது. இந்த கணக்கு துவங்க முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள், கடன் வசதி செய்து கொடுக்கும் முன் தேவையான ஒரு முன்னெச்சரிக்கைகள், ஒரு கம்பெனி கலைக்கப்படும் போது எடுக்க வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கைகள் நிறையா இருக்குது. இதில் கம்பெனி முன்னெச்சரிக்கை தேவையான கணக்கு துவங்க முன் தேவையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்னா, கம்பெனி கூட்டு உருவாக்க சான்றிதழ் பரிசீலனை செய்கிறாங்க. அப்புறம் ஒரு கம்பெனி ஒரு அமைப்பு முறை சாதனமாக பரிசீலனை செய்கிறாங்க. நடைமுறை விதிகளை பரிசீலனை செய்யறதுக்கும் இது இருக்குது. அடுத்தது இவங்களுக்கு கடன் வழங்கும் முன் வங்கியை மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன, பேங்கர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கடன் வாங்கும் அதிகாரம், கடன் வாங்குவதன் நோக்கம் எதுக்காக பண்ணுறாங்க, கடன் பெறுதல் உச்ச வரம்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கு இருப்பு நிலை குறிப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி இவங்க பரிசீலனை செய்கிறாங்க. அடுத்தது தேர்டு இதில்
அவங்க கம்பெனி வந்து கலைக்கப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கையாகவும் சில கம்பெனி உறுப்பினர்கள் தாமதாக கலைகிறாங்களா, இல்லை கடன் கொடுத்தவர்களாக கலைகிறாங்களா, நீதிமன்ற உத்தரவின்படி கட்டாயமாக கலைத்தல் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன ஏதுன்னு அந்த கம்பெனி கலைக்கப்படும் போது வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி, இந்து கூட்டு குடும்பங்கள் எப்படி இருக்குது. இந்து கூட்டு குடும்பம் வந்து அல்லது பிரியாத ஒரு பிரிவினை ஆகாத ஒரு இந்து குடும்பம் ஹிந்து அன்டிவிடென்ட் ஃபேமிலி இந்தியாவில் மட்டுமே காணப்படும் சிறப்பான அம்சமாக இருக்குது. இது கூட்டு வணிக நிறுவனங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. இந்து கூட்டு குடும்பம் பற்றிய விதிகள் இந்து சட்டத்திலும் ஒரு இந்து வாரிசு உரிமை சட்டத்திலும் வந்து இது கூறப்படுறாங்க. இந்த இந்து கூட்டு குடும்பம் என்பது என்னென்னா ஒரு 3 தலைமுறை வரை பிறந்த எல்லா ஆண் வாரிசுகளும் திருமணம் ஆகாத பெண்களும் உள்ளிட்ட பாக பிரிவினை ஆகாத ஒரு குடும்பமாக இருக்குது. இந்த கூட்டு குடும்பத்தில் அதன் பூர்வீக சொத்துக்களாக நிர்வகிக்கும் உரிமை குடும்பத்தின் காத்தவராகவே இருப்பார். அது தந்தையோ அல்லது குடும்பத்தில் வயது மூத்த நபராகவோ இருப்பாங்க. அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்து வந்து அவங்களுடைய இந்து கூட்டு குடும்பத்தில் வந்து கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்த்தாவின் ஒரு உரிமைகள் என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் த கர்த்தா இன் த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி. அவங்களுடைய அதாவது கர்த்தா பூர்வீக ஒரு சொத்துக்களை வந்து அடமான வைத்து கடன் வாங்க உரிமை உள்ளவராகவும் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒரு குடும்பத்தின் செலவுக்காக அவங்களோட குடும்பத்தோட தொழிலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு பூர்வீக சொத்துக்களை அடமான வைக்கிறதுக்கு இந்த கர்த்தாவுக்கு உரிமை இருக்குது. அதாவது குடும்பத்தில் நடக்கிற விசேஷங்கள், திருமண செலவு, மரணம் செலவு, அப்புறம் குடும்பத்தோட நிர்வாக செலவு, தொழிலுக்காக முன்பே வாங்கிய கடன், இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து நடத்தப்பெறும் ஒப்பந்தத்தை ஒப்புதல் எழுதி கொடுக்கும் மாற்று உண்டியல்கள், இது எல்லாத்துக்குமே வந்து கூட்டு குடும்பத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்குது, கர்த்தாவுக்கு உரிமை இருக்குது. அவங்க பேங்கர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட முன்னெச்சரிக்கை என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுது, ஒரு கர்த்தாவின் பெயரில் அல்லது குடும்ப தொழிலின் பெயரில் இந்த நேம் ஆஃப் தி ஃபேமிலி பிஸ்னஸ் மட்டுமே தொடங்க வேண்டும் என்ற பெயரில் வந்து தொடங்கக்கூடாது. விண்ணப்பதாரர் வந்து கர்த்தா கையெழுத்திடப்பட்டிருக்க வேண்டும். கணக்காக கர்த்தாவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றொரு உறுப்பினர் மட்டுமே கையால் அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்து நான் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூஷன், அதாவது வியாபாரத்தில் ஈடுபடாத ஒரு நிறுவனம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. வியாபாரத்தில் ஈடுபடாத நிறுவனம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு உண்டு. அதாவது பொது நோக்க பல உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டு குழுமங்கள், கிளப்பு, சங்கங்கள் இருக்குல்ல, அது அசோசியேஷன், கழகங்கள், அப்புறம் இதெல்லாம் வந்து அறநிலைகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் ஆகிய வகையில் வந்து அடங்கும். கணக்கு தொடங்குறதுக்கு முன் வங்கி அவங்க என்ன முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யணும், கிளப் போன்ற நிறுவனம் வந்து ஒரு தனி நபருக்கு சொந்தமானதாகவும் இருக்கலாம், இல்லை தனிநபர் சொந்தம் இல்லாமல் தனிநபர் கணக்காகவே இந்த வங்கி கணக்கும் கையாளுவதாகவும் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு வங்கியர் கணக்கு தொடங்கும் முன் சங்கம் அல்லது கிளப் பகுதி வந்து செய்யப்பட்டதாகவும் என்பதும் அவங்கள பதிவு செய்யப்பட்டதாயின் அப்பெயரை கணக்கு தொடங்குவதாகவும் தொடங்க வேண்டும். அப்புறம் கணக்கு கையாளும் உரிமை பெற்ற நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெயரையும் அதற்காக அதிகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மான நகலையும் பெற்றுக்கொண்டதாகவும் அந்த ஆவணங்களை மிக கவனமாக பரிசீலனை செய்வதும் அவசியமாக இருக்குது. அடுத்தது வந்து ட்ரஸ்ட், இது வந்து அது பொறுப்பாண்மையர் அல்லது ட்ரஸ்ட் அப்படி சொல்லுவாங்கள்ல. இந்திய பொறுப்பாண்மை சட்டப்படி பொறுப்புரிமை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் அல்லது வேறு ஒருவரோட சொத்துரிமையோடு ஒரு கடமையாகவும் இணைந்து அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளதாக ஏற்படும் ஒரு உறவாக இந்த ட்ரஸ்ட் என்ற சொல் இருக்குது. இந்த ட்ரஸ்ட் என்பது வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஒப்படைத்த சொத்துக்களை கையாளும் உரிமை படைத்தவர். எனவே சொத்துக்களை அவர் பொறுப்புரிமையாகவும் இருக்கிறாரு. இந்த சொத்துக்கு தேவையான அளவு கையாளும் உரிமை வந்து பயனே அல்லது அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை அடையவும் முடியாது.
வருமானத்தை அவர் அடைய முடியாது. அதை அனுபவித்த வேறு ஒருவர் தான் அனுபவித்த வேறு ஒருவர் உண்டு என்றும் பயன்பெறுவோர் பெனிஃபிட் ஆக இருக்கிறாங்க. இவங்களோட பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கியை மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கையாக என்ன இருக்காங்க, ஒரு பொறுப்பாண்மை பத்திரத்தை பரிசீலனை செய்வதும், ஒரு கணக்கு கையாளும் முறை, மெத்தட் ஆஃப் ஓப்பனிங் தி அக்கௌண்ட்